கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். 10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இங்கே 2 ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் ஒரு விவசாயம். 9 2வது பகுதி, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். 2 ஓமானங்கள் சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒன்று, பண்ணை, பயிரிடுவது. அது முதல்ல ஒருவர் அதை நாட்டுகிறார், இன்னொருவர் வந்து நீர் பாய்ச்சுகிறார், தேவன் அதை விளையச் செய்கிறார். அதே போல கட்டடம், ஒருவர் அஸ்திபாரம் போடுகிறார், இன்னொருவர் அதை மேலே கட்டுகிறார். இந்த 2 படங்கள், 2 ஓமானங்கள் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரே ஆள் நடுகிறார், ஒரே ஆள் நீர் பாய்ச்சுகிறார் என்று அங்கே வரலை. ஒன் மேன் ஷோ கிடையாது, தனி மனித விளையாட்டு கிடையாது. ஒருவர் நடுகிறார், இன்னொருவர் நீர் பாய்ச்சுகிறார், ஒருவர் அஸ்திபாரம் போடுகிறார், இன்னொருவர் கட்டுகிறார். அப்படிதான் ஒரு சித்தரிப்பு, ஒரு படம், ஒரு ஓமானம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டீம் ஒர்க் என்று சொல்வார்கள். ஊழியம் என்பது டீம் ஒர்க். இப்போ நடுகிறவர் ஒரு சுவிசேஷ பணி செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். தண்ணீர் பாய்ச்சுகிறவர் ஒரு போதகராக அல்லது ஒரு மேய்ப்பராக ஒரு ஊழியம் செய்கிறார் என்று வைத்து கொள்ளலாம். ரொம்ப புரிகிற மாதிரி, ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க சுவிசேஷகரும் போதகரும். சுவிசேஷகர் நாட்டுகிறார், செடியை நாட்டுகிறார். போதகர் வந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே வடிவம் பெறுகிறது, வளர்கிறது. ஆகவே மாளிகையும் அப்படிதான். நம்மை ஒரு மாளிகைக்கு ஓமானமாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அஸ்திபாரம் போட்டான், மற்றவர்கள் அதன் மேல் கட்டினார்கள். ஒரு சுவிசேஷகன் அல்லது ஒருத்தர் வந்து சுவிசேஷன் சொன்னார். ஆண்டவர் ஒரே ஊழியக்காரனை ஆயுள் முழுவதும் நமக்கு கொடுப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆயுள் முழுவதும் ஒரு ஊழியக்காரன் நமக்கு இருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் மட்டுமே, வேறு எந்த ஊழியக்காரனுடைய ஊழியமும் எனக்கு தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியாது. 5 அழைப்புகளும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது. அப்படி பார்த்தா பவுல்கிட்ட போதகர் அழைப்பு இருந்துச்சு. போதகரே பவுலே தண்ணீர் பாய்ச்சிருக்கலாம், அவனும் போதகன் தானே. 3 அழைப்பு பவுலுக்கு: அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, போதகன். 3 அழைப்பு பவுலுக்கு. இப்போ அவனே அப்போஸ்தலன் என்கிற முறையில் அவன் நட்டான், அஸ்திபாரம் போட்டான். போதகர் என்கிற முறையில் அவனே தண்ணீர் பாய்ச்சிருக்கலாம், அவனே கட்டியிருக்கலாம். அப்படி அல்ல, அப்போலோவை ஆண்டவர் பயன்படுத்தினார். பவுலும் அதற்கு இடம் கொடுத்தான். ஒரு மனிதருக்கு 5 ஊழிய அழைப்புகள் இருந்தால் கூட அவரே போதும், ஆயுசுக்கும் அவரே போதும்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் வேறு ஒருவரையும் வேறு சில ஊழியர்களையும் அவ்வப்போது நமக்கு ஆண்டவர் தருகிறார், பயன்படுத்துகிறார். அவர்கள் மற்ற ஊழியர்களையும் கொண்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு, விதவிதமான ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகிறார், நம்மை வளரச் செய்கிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மை. இல்லை, அவர் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார், அவரால் தான் நான் அற்புதம் பெற்றேன், விடுதலை பெற்றேன், அவர் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அவருக்கு 5 வித அழைப்பும் இருக்குது, 9 வரமும் இருக்குது, அதனால் அவர் மட்டும் எனக்கு போதும் என்று ஒரு ஊழியக்காரனை மட்டும், மோனோபோலி அப்படின்வாங்க ஆங்கிலத்தில், ஒரே ஒரு ஊழியக்காரனை மட்டும் பிடித்து கொண்டிருப்பது, மற்ற ஊழியர்களை தவிர்த்து விடுவது சரியான வேத அடிப்படை அல்ல. அது வேதத்தின் ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்தி நடுகிறார், இன்னொருவரை பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஒருவரை பயன்படுத்தி அஸ்திவாரம் போடுகிறார், இன்னொருவரை பயன்படுத்தி கட்டி எழுப்புகிறார்.
ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். அதே போல் 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அங்கே 8ஆம் வசனத்தில் சொல்கிறான், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சுவிசேஷகனும் போதகரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பாஸ்டரும் இவாஞ்சலிஸ்டும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறத பார்க்கிறோம். மக்கள் பிரித்து வச்சிருக்காங்க. அதே கொரிந்தியர் சபை, நான் அப்போலோவை சேர்ந்தவன் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் பவுலை சேர்ந்தவன் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பவுலும் அப்போலோவும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் ஏன் ஆத்துமா, இதெல்லாம் ஓ ஆத்துமான்னு அவங்க சொல்லலை. ஏன் எழுப்புதல் வரலைன்னா இதுதான் காரணம். எழுப்புதலுக்காக எத்தனை ஜபங்கள், அந்த முயற்சிகளையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். முழு இரவு ஜபம், உபவாச ஜபம், எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்றா சேர்ந்து ஜபம், எல்லா சபைகளையும் ஒன்றாக கூட்டி ஜபம். இந்த ஜபத்தை திரட்டுவதற்காக எத்தனை ஸ்தாபனங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை முயற்சிகள், அதெல்லாம் பாராட்டுக்குறவே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜபத்துக்கு ஒருவேளை கூடி வந்துடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒன்றாக இருக்கிறார்களா? இல்லை. சுவிசேஷகர்களும் பாஸ்டர்களும் ஒன்றாக இருக்கிறார்களா? மிஷினரிகளும் பாஸ்டர்களும் ஒன்றாக இருக்கிறார்களா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கிறார்களா? ஒருவரை ஒருவர் மதிக்கிறார்களா? தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், மிஷினரிகள், இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் அங்கீகரித்து மதித்து இணைந்து செயல்படுகிறார்களா? மிக மிக குறைவு. முன்பை விட இப்போ பரவாயில்ல. இப்போ அரசியல் சூழ்நிலைகள், சமூக சூழ்நிலைகள் எதிர்ப்பு உள்ளதாக காணப்படுவதனால முன்பை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் இன்றும் அந்த ஒருமைப்பாடு இல்லை அப்படின்னு, அது கசப்பான உண்மை. நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் 2-3 ஊழியர் ஐக்கியம் இருக்குது. இதில் இருக்கிறவங்க அதுக்கு போக மாட்டாங்க, அதில் இருக்கிறவங்க இதுக்கு போக மாட்டாங்க. அதை நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுவோம், பிரசங்கம் கூட வேண்டாம், ஜெபம் மட்டும் பண்ணுவோம், ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சாட்சி சொல்லலாம், வந்துடலாம். பிரசங்கம் வேண்டாம். பிரசங்கன்னு வரும்போது அதில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் பிரசங்காராக கூப்பிடுறது, யார் பிரசங்கிப்பது, அது கிருபை உபதேசமா, அது விசுவாச போதனையா, அது பெந்தேகோஸ்தையா, அது இவாஞ்சலிக்கலா, அது ஆங்கிலிக்கனா, அங்கே அந்த ஒரு வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறது. பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிப்போம், வேறு ஒன்றும் வேண்டான்னு நான் சொல்வது உண்டு. ஆனால் பெரும்பாலும் எல்லா ஐக்கியங்களிலும் ஒரு செய்தி இருக்கிறது, தப்பு கிடையாது. அது வேற்றுமையை உண்டாக்காத வரைக்கும் அது ஓகே. ஒரு சபையில் பெரும்பாலும் சுவிசேஷகர்களை மதிக்க மாட்டாங்க. அந்த மேடையில் பெரும்பாலும் சுவிசேஷகர்களை உட்கார வைக்க மாட்டாங்க. அங்கே போதகர்கள் மட்டும்தான், பாஸ்டர்கள் மட்டும்தான் உட்கார முடியும் மேடையில். பல இடங்களில் அப்படி தான். மிஷினரிகள் உட்கார முடியாது, போதகர்கள் தான் உட்கார முடியும். அப்படி முழு நேர ஊழியர்கள் தான் உட்கார முடியும். சில இடங்களில் பகுதி நேர ஊழியர்களை மேடையில் அனுமதிக்க மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் மதித்து இணைந்து செயல்படும் போது தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆண்டவர் இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலை, இந்த ஒரு தெளிவை, இந்த ஒரு ஒருமனப்பாடை ஊழியக்காரர்கள் நடுவில், சபைகள் நடுவில், ஊழியங்கள் நடுவில் கட்டளையிடுவாராக. ஆமென்.